எஸ். உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டதுக்கு காரணம் இன்னைக்கு இங்க நடந்த எங்க முதல் ஆபரேஷனை பத்தி சொல்லதான். பெரிய அளவுல போதைப் பொருட்களையும் ஆயுதங்களையும் கைப்பற்றிருக்கோம். இப்போதைக்கு இவனை பத்தி மட்டும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதால போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி. சாரி, இன்ஃபார்மர் பேர் உங்களுக்கு சொல்ல முடியாது. கொல்கத்தா ஜனங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, சாதாரண ஒருத்தர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் எங்களால இவனை பிடிக்க முடியுது. இதே மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னா எங்களால இந்த ஒட்டுமொத்த சமூக விரோதிகளையும் பிடிச்சிட முடியும். I want that informer! I want that informer now! ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு லண்டன் இருந்து கிளம்பி வந்துட்டு வீட்டில் கட்ட எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கலன்ற இந்த மொட்டை கொல்கட்டாவில் அவனுக்கு ஒரு பொண்ணு கூட பிடிக்கலையோ? அப்படி சொல்ல முடியாது. அவனை பிடிச்சிருக்கு மச்சான். டேய் டேய் என்னடா சொல்ற? யாரு? கிளம்பு கிளம்பு கிளம்பு. சார், எனக்கு தெரியும் சார், நீங்க என் தங்கச்சி பின்னாடி வரீங்கன்னு. வேணாம் சார், நம்ம நாட்டில் ஏன் தெரியும் சார் பொண்ணுங்க முன்னாடி போக முடியல, பின்னாடி எவன் வராங்கிற பயத்தில் தான் சார். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியா. உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தைரியமாக போய் சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு உங்களை பிடிச்சா கல்யாணம், பிடிக்கலையா விரட்டி துரத்தி ஒத்துக்க வைக்கிற ஆம்பளை இல்லை சார். அவள் உணர்வை மதித்து ஒதுங்கி போகிறவன் தான் சார் ஆம்பளை. வரேன் சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க, பழகிடுச்சு. போயிட்டாரு போயிட்டாரு. ஓ போ. ஐயோ, இது போலீஸ் கேஸ்மா. முதல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் தான் அட்மிஷன் போட முடியும். கூட்டிட்டு போங்க சொல்றேன்ல. ஐயோ, பிளட் ரொம்ப கொட்டுது மேடம். பாவம் மேடம். ப்ளீஸ் மேடம் அட்மிட் பண்ணுங்க. சரி சரி, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயோ, இவனா சாமா சாந்து போச்சாச்சு. பெரிய ரவுடி மாதிரி. ஐயோ, உனக்கு எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாத வேலை? எங்க தூக்கணியும் அங்கே கொண்டு போட்டு போய்க்கினே இருமா. இவர் எனக்கு அண்ணன். அண்ணன், இவரே அண்ணன். ஏமா, அந்த பொண்ணு தான் அண்ணன் சொல்லுதுல, சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க. டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே ஓட கொண்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். மா, அவருக்கு அவசரமா ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. உன்னோட குரூப் என்னோட ஓ பாசிட்டிவ் தான். நான் குரூப் பாசிட்டிவ் தானே? ஆமா. பெட்ல இருந்தாரே, அவர் எங்க? அவர் காலையிலே போயிட்டாரேமா. போயிட்டாரா?
கண்ணை முடிச்சு அந்த சைண்டை அவன் கிளம்பி போய்கினே இருந்துட்டாமா. ஓவர் சென்டிமெண்டா இருக்கடா, என்னால தாங்க முடியல. எனக்கு என்னவோ பண்ணுதுல. கிளம்ப சொல்லு, கிளம்ப சொல்லு, எல்லாரையும் கிளம்ப சொல்டா. தம்பி, யாரு மத்த புள்ளையோ வயிறு குளிர குளிர சொல்றேன். சாமின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, சத்தியோன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உனக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப. பொருளை காப்பாத்துனா, சொத்தை காப்பாத்துன மாதிரி, உசுரை காப்பாத்துனா, வாழ்க்கையை காப்பாத்துன மாதிரி, ஒரு பொண்ணை காப்பாத்துனா பரம்பரையே காப்பாத்துற மாதிரி. நீ தெரிஞ்ச பண்ணியும் இல்ல தெரியாம பண்ணியும் நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், இனி செய்ய போற பாவம் எல்லாம் கழிச்சிருக்கா. ஐயா, நீங்க எங்களுக்கு பண்ண நல்லதுக்கு திருப்பி நாங்க என்னையா பண்ணணும், என்னையா பண்ணணும்? அவர் வீட்டை விட்டு போயிடுங்க. சரிம்மா, நம்ம தம்பிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம். இங்க இருந்து போயிடலங்க. சந்தோஷம் வரணும் சார். என்னப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரபடி சார் வீட்டை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோமா. நம்ம இங்க இருந்து போயிடலாம். வயசு பிள்ளைய வச்சுட்டு எங்க போறது? சார் ரவி சார் குத்திட்டாங்க. யாரு? தெரியலையா யாரு குத்துறாரு தெரியலையா. ஐயா, என் பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு பாருங்க. ஐயா, என் பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு பாருங்க. என் பொண்டாட்டி உயிரோட எப்படியாவது காப்பாத்துறியா? ஐயோ,
நீ காசு கொடுத்தா தானே எந்த வேலையை பார்ப்பேன். காசு 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 இருக்கு. என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்திருக்கேன். என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்து. என் பொண்ணு தமிழை எப்படியாவது பண்ணணும். கன்சர்ன் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி டாக்டர், அன்னைக்கு இவருக்கு அடிபட்டு உயிருக்கு போராடும் போது அந்த பொண்ணு தான் ஏன் அண்ணன் இங்க அட்மிட் பண்ணிச்சு. ஏமா அந்த பொண்ணு தான் அண்ணன் சொல்லுதுல, சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க. டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கையெழுத்து போடுங்க சார், கையெழுத்து போடுங்க. வர சொன்னீங்களா சார்? பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸ், உட்காருங்க. பரவாயில்ல, சொல்லுங்கள் சார். அவங்க கோமாலேருந்து வெளியே வந்துட்டாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஷி வில் லிவ் ஹர் லைஃப். ஆனால் ஷி கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹர் மெமரி. அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க அப்பா யார், அம்மா யார், தான் யாருங்கிறது கூட தெரியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவங்களோட கடந்த காலம். என்ன சொல்லணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். டாக்டர், பேஷண்ட் ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு வேலையெல்லாம் தெரியுது. எனக்கு எவ்வளவு தெரியுது. யாருங்க நீங்க? சொல்லுங்க. எனக்கு நீங்க என்ன வேணுங்க? எனக்கு நீங்க என்ன வேணுங்க? யாருங்க நீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. யாருங்க நீங்க? எனக்கு நீங்க என்ன வேணுங்க? அண்ணமா ஒரு நேசமேகம் உயர்த்தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழகாய் கொலைய ஓயாமலே கூத்தாடுதே வேர்காலிலும் பூக்குதே உயிர் நதி கலங்குதே உணர்வெல்லாம் அதிர்ந்ததே இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே அகமெல்லாம் இறையுதே இதுதான் உறவா உயிர் நதி கலங்குதே உணர்வெல்லாம் அதிர்ந்ததே இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே அகம் எல்லாம் இறையுதே இதுதான் உறவா உயிர் நதி கலங்குதே உணர்வெல்லாம் அதிர்ந்ததே இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே அகம் எல்லாம் இறையுதே இதுதான் உறவா. ரிப்போர்ட்ஸ் ஆர் குட். டயட் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நன்றி சார்.
ரெகுலராக செக்கப்புக்கு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே டாக்டர். ஹலோ. தமிழ் என் உருவானா, என் உயிரானா. அவள் சந்தோஷம் என் சந்தோஷமாச்சு, அவள் சோகம் என் சோகமாச்சு, அவள் பகை என் பகையாச்சு. பகையாளிங்க ஒவ்வொருத்தனையாக சாய்க்க ஆரம்பிச்சு. ஊசர் எடுக்கிற வெறி ஒரு பக்கம், ஊசருக்கு ஊசரான தங்கச்சி ஒரு பக்கம். நான் வீசுகிற ஆயுதமோ இல்லை என் மேலே வீசப்படுற ஆயுதமோ என் தமிழ் மேலே பட்டுடக்கூடாதுன்னு அவன் என் கூட இருக்கிறது சேஃப்லன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் உன் அண்ணன் என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னா அவன் கண்ணில் உண்மை தெரிஞ்சது. தமிழுக்கு அப்பா அம்மா கொல்லப்பட்டதோ கடந்த கால சோகமோ தெரியாது, தெரியக்கூடாது. நான் செய்கிற கொலைகளுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன வேண்டி அவள் வாழ்க்கை அழிச்சிடாத, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. உறவால வர அன்பு எவ்வளவு பெருசோ அதே அளவு அன்பால வர உறவும் பெருசுதான். கவலைப்படாதீங்க, உங்க மனசுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நம்ம தமிழுக்கு கல்யாணம் நடக்கும். So he's crashing down. Anytime anything will happen. இவனை குறைக்க வைக்க முடியாது. We cannot stabilize him, sir. அட்ரபன் இன்ஜெக்ட் பண்ணி நினைவு வேற வைக்க முடியும் சார். ஆனால் 30 நிமிஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டார் சார். 30 நிமிஷம் உயிரோடு இருந்த போதும் அதுக்குள்ள தம்பியை கொன்னவனோட டீடைல்ஸை ஸ்கெட்ச் பண்ண கெட் மீ கேரிகேச்சர் ஆர்டிஸ்ட். இம்மிடியேட்டா forensic sketch ஸ்பெஷலிஸ்ட் அரேஞ்ச் பண்றது கஷ்டம். We will do one thing. பக்கத்துல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் காலேஜ் இருக்கு. அதோட பிரின்சிபல் என்னோட ஃப்ரெண்ட் தான். அங்க இருந்து ஒரு ஸ்டூடண்ட் கூட்டிட்டு வரேன். ஹலோ கிரேட். I'll give him an injection right now. சார் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மீ. தப்பா நினைக்காதீங்க. எக்ஸாம் நடக்குது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் ரொம்ப அர்ஜென்ட் சார். எக்ஸ்கியூஸ் ஸ்கெட்ச் பண்ண யாராவது ஒரு ஸ்டூடண்ட் அனுப்புவீங்க சார். எக்ஸாம் முடிஞ்சிச்சு சார். வாமா. இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். நீங்க அவசியம் வரணும் சார். கங்க்ராட்ஸ். தமிழ் ஒரு நிமிஷமா. இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹலோ. இவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு சின்ன ஃபாரன்சிக் ஸ்கெட்ச் பண்ணணுமா? உன்னால முடியுமாமா? அதுக்கு என்ன சார், கண்டிப்பா வரேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இங்க கிறிஸ்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பிரின்சிபல் ஒரு வர்க்குக்காக வந்திருக்காருங்க. கிறிஸ்டல் ஹாஸ்பிட்டலா? நீ வந்து என்ன கூட்டிட்டு போறியா? வந்துடுறேன். சாரி சார். இது வா. இவன் தானே பார்த்து சொல்லு. டாக்டர் செக் பண்ண தப்பாயிடுச்சு சார். அவரு சொல்ல வரைஞ்சிட்டு இருக்கும்போது நடுவில் அண்ணன் ஃபோன் வந்துச்சா, அதான் கன்ஃபியூஷன்ல அண்ணன் முகத்தை வரைஞ்சிட்டேன். சாரி சார். அண்ணன் எந்த பம்புக்கும் போக மாட்டாரு சார். அவரை மறுபடியும் சொல்லுங்க, நான் வரைஞ்சிடுறேன். அண்ணனா? ஆமா சார். ஓ அண்ணனா? ஆமா. ஃபைன். ஆமா சார், எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணிருக்காது. எஸ் எஸ். பதறப்படாத. எங்க உன் அண்ணன் இப்போ? எங்க அண்ணன் என்ன கூட்டிட்டு போக இப்ப வந்துட்டு இருக்காரு. இங்கயா? ஆமா. இப்போ வா. ஆமா சார், எங்க அண்ணன் எந்த பிரச்சனையும் பண்ணிருக்காது. ரிலாக்ஸ். எனக்கு உன் மேல எந்த டவுட்டும் இல்லை. நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. அண்ட் யுவர் பிரதர் லுக்ஸ் வெரி இன்னசென்ட் டூ. நீ தப்பா வரைஞ்சிட்டேன்னு புரியுதுமா? ரிலாக்ஸ்டா உட்கார். செட். அண்ணன் வராருல்ல? இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஒருத்தரோட கன்விக்ஷன், அவனோட முனைப்பு தான் முடிவை டிசைட் பண்ண. என் தம்பிங்க கொன்னவனுக்கு என்னோட வெறி, என் கன்விக்ஷன் சோ பிக். அந்த இயற்கையை அவனை முன்னால கூட்டிட்டு வருது. இஸ் கமிங் ரைட்?
என்ன சார் இது? அண்ணனை விட்டுருங்க சார். சார் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க சார், சார். போயிடுறோம் சார். கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், விட்டுருங்க சார். சார் எங்களை விட்டுருங்க சார், நான் போயிடுறோம். அவங்க அப்பாவிங்க சார். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்கா சார்? ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க குடும்பம் நல்லா இருக்கும் சார். உங்க பையன் நல்லா இருப்பான் சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார். வாமா போலாம். என்ன மன்னிச்சிருங்க சார். ஃபேமிலியை தூக்கிட்டானா? ஆமா. பயந்துட்டியா? இண்டோஃபிரன்ஸ் கார்டல் லீடர் உங்களே கொல்கத்தாக்கு தெரிச்சு ஓடி வர வச்சிருக்கான். உங்க 2 தம்பிகளை கொண்டு இருக்கான். என் பையனை கொல்ல மாட்டானா? பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்படணும் சார். வேர்வை தொடச்சுக்கங்க சார். என்னாலதான் தப்பு நடந்துருச்சுங்க. அதராத தமிழ், இது வேற பிரச்சனை. உனக்கு ஒன்றும் ஆகாதுல்லன்னு. இதுக்கும் நமக்கு என்னமா சம்பந்தம்? நீ எக்ஸாமை நல்லா எழுதுனல்ல, அது போதும். ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் பக்கத்தில் போயிட்டு வரேன். தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணேஷ், கணேஷ், என்னாச்சு கணேஷ்? ராகுல் கல்கட்டா வந்துட்டான். எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் அட்டாக் பண்ணுவோன்னு தெரியாது. தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்க. நான் பார்த்துட்டு இருக்கும்போதே என் கண் முன்னாடியே உன் தங்கச்சியை காப்பாத்துறாங்க. உன் கண் முன்னாடியே உன் தங்கச்சியை தூக்க. தமிழ், தமிழ்ங்க. நீங்க தான் கூப்பிட்டு வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்போ தமிழுங்கன்னு கேக்குறீங்க. யார் கூப்பிட்டாலும் அனுப்பிச்சிருவீங்களா நீங்க? என்னாச்சு? ஆமாம்மா, நான் தான் வர சொன்னேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவும் வாங்கணும்னு சொன்னான். நான் கூட்டிகிட்டு வரேன். போகட்டும் சார், சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியாக.